கிருணி. வணக்கம் மக்களே. கன வெயில் காரணத்தால் ஜூஸ் கடைக்கு வந்து மெனு புக்கை பார்த்து மஸ்க் மெலன், அதாவது மெனு புக்கை பார்த்துலாம் குடிக்கல, மஸ்க் மெலன் குடிக்கணும் தான் வந்தோம். ஆனால் ஒரு பில்டப்புக்காக வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது பாருங்கல்ல. கிருணி பழம் 2 ஜூஸ் பால் ஊற்றி தடன்னு குடிச்சு முடிச்சாச்சு. குடிக்கும்போது விளாகலாம் பார்த்தேன், அப்போ எடுக்கல. அப்போ குடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் பயங்கரமாக இருந்ததால் நல்லா இருந்துச்சு. எடுக்க முடியல. வெயிலுக்கு குடிக்கிற ஜூஸ் மஸ்க் நல்லா கூலிங்காக இருக்கும், தூக்கம் வரும். ஆமாம், செம்ம வெயில் சொக்குது. வெயில் சுற்றுனீங்கன்னா அது தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க, தனியாக போய் குடிங்க. எதுக்கு வெயில் சுற்றுறீங்க ஃபஸ்ட்டு? எதுக்கு வேலையாகல? குழப்பு தான் சுற்றுறது தான் பொழப்பு. சரி, வேலையாக சுற்றுறவங்க இந்த ஜூஸ் குடிங்க. நல்லா இருக்கும்போது அது ஒரு வீட்டு குறைக்கிறதுக்கு குறையும். ரொம்ப போலீஸ் எல்லாம் பிடிப்பானுங்க. ஹெல்மெட் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்சல் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. ஹெல்மெட் போட்டு பிடிச்சேன்னா டப்பான்னு எடுத்து ஜூஸை கொடுத்துருங்க. வெயிலுக்கு நில்லுங்க சார். நான் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து கொடுத்துட்டு வீடியோ எடுத்து காட்டுங்க, விட்டுருவான். அப்புறம் ஜூஸோட போயிடும். நீங்கள் ஜூஸ் வாங்கிட்டு போகலன்னா எப்படி 500 ரூபா 1000 ரூபா போடுவோம். நீங்கள் ஜூஸை கொடுத்தனா ஜூஸை குடிச்சிட்டு பிறந்தனே அவனை சரிப்பா பார்த்து போய்ப்பா அப்படின்னு விட்டுருவான். இது ஒரு சின்ன ட்ரிக்கு, யூஸ் பண்ணுங்கள். வெயிலுக்கு எதுமா உடம்புக்கு நல்லது. இது வெயிலுக்கு உடம்புக்கு நல்லது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது இதுதான். உடம்பு போர்டு ஐடியா மார்க்கு. பாண்டிச்சேரியில் பூரண மது விலக்கு அறிவிச்சிட்டாங்க. கடலே வற்றி போனால் எங்கெங்கே போகிறது அப்படின்னு மக்கள் இதை கேட்குறீங்க. புரியுது. வெயிலுக்கு நாமளே வற்றுறோம், கடல் வற்றாதா? பாண்டிச்சேரி வற்றும், ஆனால் தமிழ்நாடு என்றைக்குமே வற்றாது. தமிழ்நாடு அப்பா இருக்கும் வரை எப்பவும் வற்றாது.